ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பல்சர் 125ஓட ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி கரெக்டாக பார்த்திங்கன்னா வாங்கி கரெக்டாக 1 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் யூசர் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது, அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை வந்து கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். இந்த வண்டியில் சொல்லணுன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா 124.4 சிசி, ஆனால் சொல்கிறது வந்து 125ன்னு சொல்லுவோம். கம்பெனி சைட்லேருந்து மைலேஜ் சொல்கிறது வந்து 51.46. மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 6500 RPM வரைக்கும். ஸ்பீடு கொடுத்துருக்கிறது வந்து 99. டேங்க் கெப்பாசிட்டி 11.5 லிட்டர். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 80/100, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 100/90 கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து DTSI. ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து லுக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 125ம் 150 ஒரே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹாலஜன் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி BS6னால நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இதோட லைட் வந்து எரிய ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாண்ட்பாரில் வந்து ரைட் சைடு ஹேண்டிலில் என்னென்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா லைட்டு வந்து டிம் பண்ணுறதுக்கும் அடுத்தது இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஹாரனும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. 125ல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் இருக்குது. வண்டியோட மொத்த வெயிட்டு பார்த்திங்கன்னா 140 kg வருது. ஸோ 140 kgன்றது நார்மலாக ஒரு இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயந்தான். இப்போ வந்து நம்ம ஓவராலாக என்னோட பர்ஃபார்மன்ஸு என்கிட்ட இந்த வண்டியை வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து நான் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு 45-50 ரேஞ்சில் கிடைக்குது. இதுவே பைபாஸில் கண்டினியூவாக ஓட்டும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப் டு 60 வரைக்கும் கிடைக்குது. ஆனால் வந்து இதில் எல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் உள்ள இன்ஜின் வந்து ஹீட் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த ஹீட்டோட இது வந்து எனக்கு வந்து நல்லாவே என்னோடய காலில் தெரியுது. ஸோ ஷூ போட்டிருக்கும் போது அது தெரியலை. சப்போஸ் நம்ம செப்பல் போட்டுட்டு ஓட்டினோம் அப்படின்னா அதோட இன்ஜினோட சூடு வந்து காலில் நல்லாவே தெரியுது. அதுதான் இதில் உள்ள நான் பார்த்த வரைக்கும் இதோட டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டியோட லுக்ஸ் வைஸ் பார்த்திங்கனாலும் இல்லை அதோட கலர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இன்ஜினோட ஹீட்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அது அடுத்து கலரை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா டேங்க்கில் அப்புறம் வீலில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ளூ வந்திருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ரெட் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது நான் ஒயிட்டு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து ஒயிட் வந்து ஸ்டாக் இல்லாதனால நான் வந்து ப்ளூ கலரை எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுவே நல்லதாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் இந்த ப்ளூவை விட இன்னும் கூட நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பல்சரில் ஃப்ரண்ட்டில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு RPM மீட்ரு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டலில் தெரியுது. அப்புறம் ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர், அதாவது எத்தனை ஃபியூல் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டும் போது இது எத்தனை கிலோமீட்டர் வந்து தரும் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக தெரியுது. ஸோ இந்த வண்டியோட இப்போது ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஓவராலாக இந்த வண்டியை வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, லாங் டிரைவ் இல்லை ஃபுல் டே ஓட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்ஜின் சூடு மட்டும் இதில் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வண்டி பார்க்குறதுக்கு லுக்ஸ் வைஸாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருக்கும். தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். ஆனால் வந்து ஃபுல் டே நான் இந்த வண்டியை ஓட்டுவேன், இல்லை ஃபுல் டே நான் இந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் இன்ஜின் சூடு கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதர்வைஸ் வண்டி சூப்பர். ஓகே, நன்றி, வணக்கம்.